Students, in this class we have to see one interesting chapter. Everybody well known about this chapter. Okay, astronaut or airspace la irukravanga and appadi illana aeronautics படிக்கிறவங்க கம்பல்சரி இந்த டாப்பிக்கை பற்றி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது இந்த டாப்பிக்கு தான். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸோ அதை பற்றி இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். தட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், சிம்ப்ளி வி ஆர் கால்ட் அஸ் SAP. ஓகே, சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் இன்வால்வ்டு. என்டையர் microorganisms, especially some favorable microorganisms, that entire body, okay, that entire body suitable for as food. Okay, so the entire body consists of more amount of நியூட்ரிஷன்ஸ். ஓகே, அதுக்காக நம்ம வந்து அந்த ஆர்கானிசம் வந்து ஃபுட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டரில் இருந்து எடுத்து தான் SAPன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் ஆர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாண்ட் ஆர் வேஸ்ட் வாட்டர் இந்த மாதிரி ஸ்டாக்னேட்டடாக இருக்கக்கூடியதில் மெனி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் க்ரோவிங் தேர். ஓகே, ஸோ அதில் நமக்கு எந்த ஆர்கானிசம் தேவை அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி அதிலிருந்து டேப்லெட்டோ இல்லை பவுடராகவோ நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ ஆர் டின்னரில் அந்த மாதிரி டைமில் அதை வந்து பவுடர் ஃபார்ம் ஆர் டேப்லெட் ஃபார்மில் நம்ம வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, அந்த ஆர்கானிசம் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஓகே, எஸ்பெஷலி அது பிரைமரி மெட்டபிளைட்ஸ் கம்பல்சரி இருக்கும். நமக்கு தேவையான பிரைமரி மெட்டபிளைட்ஸ் என்னென்ன, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், தென் விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அதிலிருந்து நம்மளுடைய ஃபிசியாலஜி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அது வந்து நம்ம ஃபுட்டாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, that is a single cell protein. Okay, so the entire microorganism to provide protein to the organism. Okay, so அது மூலிமா அந்த ஆர்கானிசம் உடைய ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய மெயின் டாஸ்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ளார போகலாம். ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இஸ் நத்திங் பட் collection of dried cells of microorganisms. Okay, collection, dried and purifying of microorganism, then converted to tablet or paste or powdery form. Okay, that is a food supplement. Okay, then and these microorganism used as a protein supplement in human food or animal feed. இதை நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அனிமல்ஸுக்கு இது வந்து ஃபுட்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, அடுத்து this single cell protein is unconventional but plausible solution to protein deficiency. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, பட் அவர் பேரண்ட்ஸ் இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் இது வந்து ஒரு நியூ ஃபீல்டு. ஓகே, இந்த நியூ ஃபீல்டு லாஸ்ட்டு ஒரு 2 to 3 டிகேட்ஸாக தான் இது வந்து நமக்கு பற்றின மெசேஜஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் அன்கன்வென்ஷனல், இது ஒரு சாதாரணமான மெத்தடு கிடையாது. ஓகே, இட் இஸ் அப்நார்மல் பட் பிளாசிபிள் சொல்யூஷன், இதால் நம்ப தகுந்த ஒரு சொல்யூஷனாக இது நமக்கு இருக்குது. வென் டு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஓகே, நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது, இல்லை ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை நம்ம வந்து க்யூர் பண்ணணும்னா அப்போ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியை க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா என்டையர் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் அ ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. ஓகே, பிகாஸ் இட் ஹேஸ் ஹையர் ப்ரோட்டீன், விட்டமின், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எட்ஸெட்ரா. இந்த மாதிரி எசென்ஷியலாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் இதில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதில் ஒரு சிம்பிள் ட்ராபேக்கும் இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் என்டையர் பாடி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, DNA, RNAவும் இருக்குது. அது வந்து நமக்கு தேவையில்லாத காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ அது நம்ம வந்து அந்த ஃபுட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது அதால் வந்து என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸ்லோவர் இன்டைஜஸ்டிபிலிட்டி, நமக்கு வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, so this is the definition or small introduction of the single cell protein. So single cell protein is nothing but it is the collection and a dried of microorganism used as a paste, powdery or
பவுடர் பேஸ்ட் ஃபார்ம் அந்த மாதிரியான வேரியஸ் ஃபார்மில் நம்ம வந்து அந்த ஃபுட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் டு ரெக்கவர் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஓகே பிகாஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ ஓகே வாட் ஆர் த ஆர்கானிசம்ஸ் வி ஆர் யூஸ்ட் அஸ் எ எஸ்சிபி ஓகே ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்பாங்க இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் த ஆர்கானிசம்ஸ் வி ஆர் யூஸ்ட் அஸ் எ எஸ்சிபி ஸோ மெயின்லி 3 கேட்டகரி ஆர்கானிசம்ஸ் வி ஆர் யூஸிங் ஃபார் தட் ஒன் இஸ் பாக்டீரியா ஓகே பாக்டீரியாவில் நிறையா இருக்குது ஓகே டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது அதில் மெத்திலோஃபைலஸ் மெத்திலோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா அல்கலிஜென்ஸ் அண்டு செலுலோமோனாஸ் ஓகே இந்த 3 பாக்டீரியா நம்ம இதில் எஸ்சிபியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஞ்சையில் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரேஸ் சிம்பிளாக நம்ம வந்து நாய்க்குடன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் காளான் ஓகே சிப்பி காளான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அகாரிகஸ் ஸ்பீஷீஸ் பிகாஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லேயே ஹையஸ்ட் ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னா இந்த அகாரிகஸ் ஸ்பீஷீஸில் தான் இருக்குது மஷ்ரூமில் தான் அதிகமாக இருக்குது ஓகே அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரேஸ் கேண்டிடா யூட்டிலிஸ் அண்ட் சக்கரோமைசஸ் செர்விசியே சிம்பிளி வி ஆர் கால்ட் அஸ் ஈஸ்ட் ஓகே சக்கரோமைசஸ் செர்விசியே வந்து ஈஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் ஆல்கியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா குளோரெல்லா கிளாமிடோமோனாஸ் இது எல்லாமே வந்து நம்ம எஸ்சிபியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் இந்த ஆர்கானிசம் எல்லாமே நம்ம ஓப்பனாக கல்ச்சர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் தட்ஸ் ஆல் ஓகே அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ மெயின் நமக்கு வந்து அதிகமாக ஃபுட் வேல்யூஸ் இருக்குது ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிபி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபுட் அண்ட் யூஸ்டு பை ஆஸ்ட்ரானட்ஸ் அண்ட் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன் சயின்டிஸ்ட் ஓகே ஸோ இதில் வந்து இந்த எஸ்சிபி வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் டே டு டே லைஃப்பில் நம்ம இதை இப்போதைக்கு இதை தெரிஞ்சிருக்கிறோம் பட் வந்து வி ஆர் நாட் யூஸிங் ஓகே பட் இன் ஃபியூச்சரில் இதை தான் சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மார்னிங் ஓகே ஏஜுக்கு தகுந்த மாதிரி 2 டேப்லெட்ஸ் 3 டேப்லெட்ஸ் 3-4 டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு கப்பில் வந்து அந்த வாட்டர் கூட இல்லை ட்ரிங்க்ஸ் கூட வந்து என்ன பண்ணுறது இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிங்க் பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சர் வந்து நம்ம இதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறோம் ஃபார் அவர் ஃபுட் ஓகே ஸோ அதில் மெயினாக ஆஸ்ட்ரானட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டாக கொடுக்கறது இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான் அதே போல் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன் சயின்டிஸ்ட் அந்த அண்டார்டிகா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும் ஐஸாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ வந்து ஃபுட்டாக சாப்பிட எதுவுமே கிடைக்காது ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சோர்ஸாக இருக்கும் ஓகே ஃபுட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிசம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எஸ்சிபி என்னென்ன ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதில் 2 ஆர்கானிசம் பார்க்கலாம் ஒன்று வந்து ஸ்பைருலினா another one மெத்திலோஃபைலஸ் மெத்திலோட்ரோஃபஸ் ஓகே இதில் ஸ்பைருலினா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமன் ஓகே காமனாக எஸ்சிபிக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் அட் த சேம் டைம் இது வந்து கேட்டிலுக்கு வந்து நம்ம ஃபீடாகவும் கொடுக்கலாம் ஓகே ஸோ ஸ்பைருலினா மோஸ்ட்லி க்ரோவிங் வேஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரா பேடி ஸ்ட்ராவாக இருக்கலாம் இல்லை அதர் கிராப் ஸ்ட்ரா அண்ட் மொலாசஸ் ஓகே கரும்பு சக்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் மொலாசஸ் அனிமல் மேன்யூர் அண்டு சீவேஜ் வாட்டர் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரே வாட்டர் இஸ் நத்திங் பட் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் வாட்டர் ஸோ அப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிச்சன் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அது யூஸ் பண்ணுறோம் தட் இஸ் ஏ கிரே வாட்டர் ஸோ அப்போ அந்த மாதிரி வாட்டரில் வந்து ஸ்பைருலினா ரொம்ப அதிகமாக க்ரோத் ஆகும் ஓகே ஃபாஸ்ட் க்ரோவிங் ஸ்பீஷீஸ் ஆல்சோ அண்ட் தி ஸ்பைருலினா ஸ்பீஷீஸ் ஹேவ் ரிச் இன் ப்ரோட்டீன் மினரல்ஸ் ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ் ஆல்சோ நமக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன் எல்லாமே இந்த எஸ்சிபியில் இருக்குது எஸ்பெஷலி ஸ்பைருலினாவில் இருக்குது ஸோ அப்போ அது மூலிமா இன்னொரு பெனிஃபிட்ஸ் நமக்கு என்னென்னா இட் ரெடியூசஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பிகாஸ் இட் இஸ் கண்டக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் டைம் இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் கேஸ் அண்ட் அப்சர்வ்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸோ அதில் வந்து இது பொல்யூஷன் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு ஸ்பைருலினா மேஜர் ரோலாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு இது வந்து 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ரைட் அபவுட் ஆன் ஸ்பைருலினான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆர் எஸ்சிபி ஸ்பைருலினான்னு கேட்பாங்க நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் தான் எழுதணும் ஸ்பைருலினா இஸ் த மோஸ்ட்லி பாப்புலர் ஆர்கானிசம் ஃபார் எஸ்சிபி ஸோ இட் இஸ் சப்ளிமெண்ட் த ப்ரோட்டீன்ஸ் டு ஹியூமன் ஃபுட் as well as in animal feed ஓகே ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய க்ரோவிங் பிளேஸ் எங்கே இருக்குது அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ என்னென்ன இருக்குது அதனுடைய அதர் இம்பார்ட்டன்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ரோஃபஸ் okay so it is a bacteria fast growing bacteria okay within few days it produces the number of colonies of bacteria cells okay so and it produces a high biomass production okay for example 250 gram ஒரு பாண்டில் நம்ம வந்து இந்த பாக்டீரியா ஆட் பண்ணோம்னா ஆஃப்டர் பர்டிகுலர் பீரியட் இட் ப்ரொடியூஸ்
25 tons of protein. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடிய ஆர்கானிசம் அண்டு பயோமாஸ் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க் as well as 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். அதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நவ் எஸ்ஏபியோடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபிள் ஃபுட்டாக இருக்கக்கூடிய அந்த எஸ்ஏபியை நம்ம வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? நான் ஃபுட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதர் திங்ஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃப்ரம் த பேசிக்லேருந்து அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ எஸ்ஏபி வந்து அதனுடைய மெயின் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஆர் மெயின் சோர்ஸ் எதுக்காக எஸ்ஏபியை டெவலப் பண்ணாங்கன்னா டு என்ன சொல்லுவாங்க, ரெக்கவரி ஃப்ரம் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீனால் வரக்கூடிய டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அது வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த microorganisms. Okay, so it provide the protein supplement, okay, to human being. Second one, it is used in cosmetic products. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேஷியல் க்ரீம்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை நம்மளை வந்து ரொம்ப பியூட்டியாக காமிக்கக்கூடிய மெனி திங்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வந்து இந்த எஸ்ஏபியோடைய பார்ட்டிஷன் கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் எஸ்ஏபி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா these microorganisms used in poultry, okay, as the excellent source of protein and other nutrients and feeding cattle, birds, fishes, etc. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம கலெக்ட் பண்ணி பவுடராகவோ இல்லை வெட் கண்டிஷனாகவே இருக்கும்போது நம்ம வந்து ஃபீடாக வந்து கொடுக்கலாம். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்ம், ஓகே, கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த கோழிகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு அசோலாலாம் சொல்லுவாங்க, அசோலா ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம வந்து உயிரி உரமாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல கால்நடை தீவனமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேர்ட்ஸுக்கு தீவனமாக கொடுக்கலாம். ஃபிஷ்ஷஸ், ஓகே, அந்த ஃபிஷ் டேங்கை வச்சு கல்ச்சர் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு உண்டான ஃபுட்டாக இதை ஃபீடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இட் இஸ் திஸ் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்ட் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆஸ் அரோமா கேரியர்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் டேஸ்ட்டுக்கும் ப்ளஸ் அரோமா வாசனையாக இருக்கிறதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் விட்டமின் கேரியர், தென் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். எமல்சிஃபைங்கிறது என்னென்னா ஐஸ்கிரீம்லாம் பார்த்துருப்பீங்க, பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும். அதே போல் பேஸ்ட் பர்டிகுலர் ஷேப் இருக்கும், அட் த சேம் டைம் வெரி அட்ராக்டிவாக கேரக்டரோடு இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து எமல்சிஃபையிங் பேர். ஸோ அந்த எமல்சிஃபையை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டிஷ்ஷஸில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எஸ்சிபியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்து இது வந்து அந்த கேன் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஆர் பேக்கெட் ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபுட்டுலேயும் வந்து ரொம்ப நாள் அந்த ஃபுட்டு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரெசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கும் எஸ்சிபியை யூஸ் பண்ணுறாங்க. தென் ரெடி டு சர்வ் மீல்ஸ், ஓகே, அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த எஸ்சிபியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலி இது வேறு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பேப்பர் அண்டு லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதுலேயும் இந்த எஸ்சிபியை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் அவாய்டு ஃபோம் ஃபார்மேஷன். ஓகே, நுரை வராமல் தடுக்கிறதுக்கு இது எஸ்சிபியை வந்து கொடுத்து அந்த ப்ராசஸ் கொடுத்து அதை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்ட் அண்டு 5 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த டைப் ஆஃப் கொஷின் வேணாலும் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, சிங்கிள் செல் ப்ரோட்டீன் நியூ ஃபீல்ட், ஓகே, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி. அதனால் இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கிளியராக படிச்சிருக்கணும். எந்த மாதிரியான கொஷின் கேட்டாலும் ஈஸியாக இதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்கில் கேட்டாலும் இந்த இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸஸ் நம்ம சொன்னது அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு கொடுத்துருவாங்க. எஸ்சிபியோட டெஃபினேஷன், அதில் என்ன ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எதுக்காக இந்த எஸ்சிபி வந்து இந்த அளவுக்கு மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்குது, ஓகே, அதனுடைய அப்ளிகேஷன்ஸு அதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கொடுத்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த அளவுக்கு நமக்கு வேல்யூபிளாக இருக்குது. ஆனால் இது பீப்புள் வந்து அதிகமாக வந்து இதை தெரிஞ்சிக்க விரும்பலை. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பப்ளிக்கில் வந்து இன்னும் பாப்புலர் ஆகலை. அதுக்கு வந்து ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, ஆல்ரெடி இதில் ஒரு ட்ராபேக் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நியூக்ளிக் ஆசிட் மே காசஸ் ஸ்லோவர் இன்டைஜஸ்டிபிலிட்டி. இந்த எஸ்சிபி நம்ம வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து இன்டைஜஸ்டிபிலிட்டியை காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மூலிமா ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் கல்ச்சர் ஆகக்கூடிய பிளேஸ் எது பார்த்திங்கன்னா சீவேஜ், ஓகே, கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ஆர் கிரே வாட்டர், அப்படி இல்லைனா சாட் டஸ்ட், ஓகே, மொலாசஸ், இந்த மாதிரி
நம்ம அன்லைக் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக தான் இருக்குது, ரா மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதிலேருந்து அது கல்ச்சர் பண்ணி வர்றதுனால அது நம்ம வந்து ரொம்ப இதுவாக ஒரு மாதிரி என்னது அருவருக்கத்தாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதுவே ஒரு கார்டன் நல்ல க்ளீனாக இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை லைக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்பீஷீஸ் எஸ்சிபி மேக்ஸிமம் க்ரோத் ஆகக்கூடிய அந்த க்ரோவிங் பிளேஸ் வந்து ரொம்ப டர்ட்டி ஏரியா இருக்கிறதுனால அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை நம்ம எப்படி வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ண முடியுன்றதில் நம்ம வந்து மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ஸோ அதால் நம்ம ஃபுட்டாக நம்மளால் இதை வந்து ஏற்றுக்க முடியல. ஓகே, அது ஒரு காரணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீவேஜ் வாட்டர், ஹவுஸ் ஹோல்டு வாட்டர் இதில் எல்லாமே வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ஹெவி மெட்டல்ஸ் இதுவும் அப்சர்வ் பண்ணி க்ரோத் ஆகுது. ஸோ அப்போ அந்த மெட்டல்ஸ் வந்து இந்த ஃபுட்டு மூலிமா நமக்கும் வந்து அதனால் வந்து நிறைய டிஸார்டர்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ரீசனால தான் இந்த எஸ்சிபியை வந்து பீப்புள் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இது சாப்பிட்டா அலர்ஜிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பீப்புள் வந்து அதிகமாக இதை வந்து என்ன பண்ணல, டிபெண்ட் பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகுது அவங்க வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் கம்பல்சரி ஃபியூச்சரில் இதை நம்ம டிபெண்ட் பண்ணுறோன்றதில் எந்த ஒரு இதுவுமே சந்தேகமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர், நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.